إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله واستقيم وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أوصيكم وإياي أولا بتقوى الله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வுடைய பெயர் பற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், இன்னும் மார்க்கத்துடைய உண்மையான கொள்கைகளை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக அன்று முதல் இன்று வரை பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், இன்னும் ஜும்மாவுடைய முக்கியத்துவம் கருதி இமாம் மெம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக வந்து 2 ரக்காத் தொழுதுவிட்டு இங்கே சொல்லுகிற விஷயத்தை காது கொடுத்து கேட்டு அந்த கேட்கிற விஷயத்தில் நம்மிடத்தில் ஏதாவது தவறுகள் இருக்குமானால் அதை திருப்பிக் கொண்டு, சரியாக இருக்குமானால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டு இருக்க போகிறோம் என்ற எண்ணத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று எழ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் வல்ல ரஹ்மான் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பு என்னவென்று சொன்னால், நாம் இன்றைய தினம் உயிரோடு இருப்பது தான் அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு. நாம் எத்தனை காலம் வாழப் போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆனாலும் எத்தனை காலம் வாழப் போகிறோம் என்பது தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால சோம்பேறிகளாக இருந்துவிட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க, உயிர் போவதற்கு 1 நிமிடம் பாக்கி இருந்தாலும் உன்னுடைய முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும்.
அல்லாஹ் மீது ஒரு பொறுப்பை சாட்டிவிட்டு நமக்கு அல்லாஹ் எதையெல்லாம் கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த விஷயங்களை உயிர் போகிறவரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உயிர்தான் போகிறது என்று ஒரு மூலையிலே முடக்கிவிட்டு எந்த முயற்சியும் செய்யாமல் இருப்பதற்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் இல்லை. அதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை எழுந்தவுடன் ஒரு துவாவை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த துவாவை நம்பிக்கை கொண்ட எல்லோரும் செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா தான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். இந்த துவாவை நம்ம எல்லாரும் மக்கள் மதரசாவில் ஓதியிருப்போம், படிச்சிருப்போம். சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது உமா அனுப்பி வச்சிருப்பாங்க, பள்ளிவாசலில் உஸ்தாத் சொல்லி கொடுத்துருப்பாங்க, மனப்பாடம் பண்ணி சொல்லியிருப்பாங்க, நம்மளும் மனப்பாடம் பண்ணியிருப்போம், அடி வாங்கியிருப்போம். அப்புறமா சொல்லுவோம், அது ஓகே. அது ஆனால் அதை செய்கிறோமா என்பது முதல் கேள்வி கேட்கிறோம். நம்ம எல்லோரும் காலை எழுந்தவுடன் படித்திருக்கிறோம், சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயத்தை நாம் காலையில் இருந்து சொல்கிறோமா அப்படின்னு முதல்ல நம்ம எல்லாம் நினைக்கணும். எல்லாரும் ஆணும் பெண்ணும் சரி என்ன செய்யணும், நம்ம சொல்கிறோமா? சரி சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கணும். பற்றிக்கு இப்போ எல்லோருமே காலையில் இருந்தவுடன் இதுவாக சொல்லியாச்சு. சொன்ன பிறகு இன்னொன்று என்ன யோசிக்கணும், நம்ம என்ன சொன்னோமோ அதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிக்கணும். அடுத்த ஸ்டெப்பு ஒன்று சொல்லியிருக்கோமான்னு பார்க்கணும். சொல்லிட்டோம் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். முதல் வார்த்தை தூங்கி எழுந்த உடனேயே முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லதி, அவன் யார் தெரியுமா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அல்லதின்னு குரான் நிறைய அர்த்தம் வருதுல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? முன்னாடி சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விளக்கம் சொல்லப்படுகிறது. எதுக்காண்டி புகழ் அல்லாஹ்வுக்கு? அல்லது அவன் யார் தெரியுமா? அஹ்யானா, அவன் தான் எனக்கு உயிரை தந்திருக்கிறான். காலையிலிருந்து உட்கார்ந்த உடனே பெட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அவன் தான் எனக்கு உயிரை தந்திருக்கிறான், அதனால அவனுக்கு எல்லா புகழும். பாதமா அமாத்தனா, நான் இரவு முழுவதும் ஒன்றும் தெரியாம மௌத்தாகி கிடந்தேன். ரெண்டாவது அர்த்தம் தான். இரவு முழுவதும் ஒண்ணுமே தெரியாது எனக்கு, மௌத்தாகி கிடந்தேன். மௌத்தாகி கிடந்த என்னை அவன் எனக்கு உயிர் தந்திருக்கிறான். இப்போ இலைஹின் நுஷூர், அவகிட்ட தான் ஒன்று கூட்டப்பட இருக்கிறோம். இந்த மூணு விஷயத்தை மாத்திரம் ஒழுங்காக நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னாக்கா, நானும் நீங்களும் இந்த மூணு விஷயத்தை காலையில் இருந்தோட உட்கார்ந்து ஓதிட்டு அதில் சொல்லப்படுகிற விஷயத்தை மாத்திரம் ஒழுங்காக விளங்கிட்டோம்னா போதும், சொர்க்கம் வேண்டாம் சார். அந்த அளவுக்கு மிக முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது அந்த துவாக்குள்ள இருக்கிற விஷயம். உயிர் தந்திருக்கிறான், மௌத்தாய் கிடந்த நைட்டு திருப்பி அவன்கிட்ட போறேன். அப்ப உயிர் இல்லாமல் இருந்த என்னை அவன் தான் எனக்கு உயிரை தந்திருக்கிறான். முதல் பாயிண்ட் இது. கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ் குன்தும் அம்வாத்தன் ஃபஅஹ்யாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹ்யீக்கும் சும்ம இலைஹி துர்ஜஊன். கரெக்டாக மேட்ச் ஆகுது. அந்த துவாவை அங்கே ஓதுறோம், மூணு விஷயத்தை எல்லாம் சொல்கிறான். அதே விஷயம் குர்ஆனை ஓதும் பொழுது ரெண்டு மேட்ச் ஆகி நிற்கிறாங்க. அல்லாஹ் அந்த கேட்குற நம்மளை பார்த்து, எப்படிப்பா நீங்கள் அல்லாஹ் மறுக்கிறீங்க? எந்த காரணம் மறுக்கிறதுக்கு? நீங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் மௌத்தாக இருப்பீர்கள். ஆரம்பப்பட்டது என்பது ஒரு மனிதனுக்கு மௌத்து. அந்த மௌத்தாக இருக்கிற அந்த நிலைமையிலிருந்து நான் தான் உங்களுக்கு உயிரை கொடுத்திருக்கிறேன், திருப்பி மௌத்தாக்குவேன். மௌத்தாக்கின பிறகு நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வர இருக்கிறீர்கள். இந்த மூன்று விஷயத்தை விளங்காம இருக்கியப்பா, அந்த விளங்காத காரணத்தினால என்னை எப்படி நீ மறுக்கிற என்று அல்லாஹ் ஒரு கேள்வி கொடுக்குறாங்க. அப்போ உயிரை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது பல இடங்களில் குர்ஆனில் பேசுகிறார். அல்லாஹ் கேள்வி மேலே கேள்வி கேட்க நம்மளை பார்த்து, இந்த உயிர் எப்படி படைக்கப்பட்டது, இந்த உலகத்தில் இந்த உயிர் எதற்காக வாழ்கிறது,
இந்த உயிர் எங்கே போகிறது. இந்த 3 சப்ஜெக்டை வந்து நாம் எல்லோரும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இந்த 3க்குள்ள தான் நம்ம வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது. நீ என்னதான் இங்கே உலகத்தை சாதித்தாலும் சரி இங்கே இருக்க முடியாதுன்னு அர்த்தம். என்னதான் மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் இங்கே இருக்க முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா உன்னுடைய உடல் உறுப்புகள் அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து விட்டால் இயங்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லாம் கேட்கிறாங்க, யஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹை பற்றி இவர்கள் கேட்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, அல் அம்ரு ரப்பி. இது வந்து அந்த ரூஹுங்கிறது யாரு? அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனால கட்டளை என்னது? கட்டளை என்பதற்கு உருவம் கிடையாது. நான் ஒரு ஆளை கூப்பிடுறப்ப வாப்பா அப்படின்னு கூப்பிடுறேன். அந்த வாப்பான்னு கூப்பிடுறல, அந்த கூப்பிடுகிற அழைக்கின்ற அந்த வார்த்தைக்கு உருவம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த உயிருக்கு வந்து உருவம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த உயிர் எப்படி இருக்குது, எந்த சைஸில் இருக்குது, எந்த ஷேப்பில் இருக்குது, அது எப்படி உடம்புக்குள்ள இருந்து இவ்வளவு வேலையை செய்யுது, நம்ம உறுப்புகள்லாம் எப்படி பார்க்குது, கேட்குது, சிந்திக்குது, சாப்பிடுது, எல்லாம் செய்யுது. அல்லாஹ் வான்னு சொன்ன போன பிறகு அது மட்டும் கிடக்குது. இதெல்லாம் கண்ணால் பார்க்குறோமா இல்லை? எல்லாம் கேட்குறா. இதெல்லாம் எப்போ சில விஷயத்தை நீங்கள் எல்லாம் கண்ணால் பார்க்க தான் செய்கிறீங்க. ஆனால் கண்ணால் பார்த்த பிறகும் அந்த சரியான கண்ணை கொண்டு பார்க்காததுனால உனக்கு விளங்க மாட்டேங்குது. அதனால் ஒரிஜினலாக பாருங்க. அதனால் பார்த்து உனக்கு உறுப்பு கொடுத்துருக்குறேன். அந்த கொடுக்கப்பட்ட உறுப்பு வந்து நீ நினைக்கிறவெல்லாம் இயங்காது. என்னுடைய கட்டளை எடுத்து கட்டளை என்னது? அல்லாஹ் கொடுத்த கடை. வானா வரும், போனா போகாது. போனா போகும், வானா வரும். இவ்வளவுதான். 2 கமெண்ட் தான் இருக்கு. எப்போ போகணும், எப்போ வரணும் எல்லாம் அவன் கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அதை யாராலும் நீட்டிக்க முடியுமா? முடியாது. குறைக்க முடியுமா? முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை யாராலும் நீட்டிக்க முடியாது, யாராலும் குறைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளையை அல்லாஹ் எப்ப எடுக்க நினைக்கிறானோ அவன் எடுப்பான். அது வரைக்கும் வாழ்ந்தாகணும் இந்த உலகத்துல. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. துவான்னு நம்ம சொல்றோம். அந்த துவாக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், ஆரம்பத்திலேருந்து அல்லாஹ் வந்து பாடம் எடுக்கிறான் உலக மக்களுக்கு. உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வந்து டெய்லி பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கான் குர்ஆன்ல. இந்த ரூஹ்னு சொல்லணும்ல, இந்த ரூஹ் எப்படி தெரியுமா வந்தது உனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் தெளிவாக 7வது அத்தியாயம் 172 அல்லாஹ் தெளிவாக பேசுகிறார். இது அகத ரப்புக்க மின்பனி ஆதம மின் லுஹூரியும் துர்ரியத்தவும் அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம் அலஸ்து பி ரப்பிக்கும் காலு பலா. 7வது அத்தியாயம் 172 பேசுகிற அல்லாஹ் இந்த உயிர் இருக்குல்ல, இந்த உயிரை எல்லாம் ஆதமுடைய முதுகிலிருந்து நாம் எடுத்து விட்டோம், சந்ததிகளை எடுத்தோம். அந்த சந்ததிகள் முதுகிலிருந்து உயிரெல்லாம் எடுத்துட்டு என்னுடைய முன்னாடி நிப்பாட்டி வச்சுட்டேன். இப்ப அல்லாஹ் பேசுகிறாங்க. அப்படியே அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் பேசுகிறான்னா பல விஷயங்கள் நமக்கு வந்து கண்ணால் பார்க்க முடியாது, கண்ணால் பார்த்து ஆய்வுலாம் செய்ய முடியாது. இதெல்லாம் சாத்தியமாகுது. அது அப்படி அவ்வளோ பேர் வந்து அங்கே வந்து நிற்பாங்க, அவ்வளோ உயிரும் எப்படி வந்து நிற்கும் அப்படின்லாம் நம்ம வந்து சிந்திக்க முடியாது. ஏன்னா சிந்திக்கின்ற எல்லாவற்றையும் சிந்தித்து புரிகின்ற அளவிற்கு நம்முடைய மூளையிலிருந்து கெப்பாசிட்டி கிடையாது, ஜிபி கிடையாது. அங்கே சில விஷயங்களை மாத்திரம் தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சில விஷயத்தை வந்து யார் சொல்லுறான்னு பார்த்தா அதை அப்படியே நம்ப வேண்டிய ஒரு விஷயமா நமக்குள்ள இருக்கிறது. விஷயம் இருக்குது குர்ஆனுக்குள்ள, சொல்றது யாரு? அந்த சொல்லுகிற விஷயத்துல வந்து எப்படி அதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி நம்புறது, இதுதான் கல்வியல். இதுக்கு பேர் தான் எஜுகேஷன். சொல்றது யாரு, சொல்லுகிற அந்த செய்தி எப்படி இருக்குது, அதோடைய வேல்யூபிள் எப்படி இருக்குது, அதோட தரம் எப்படி இருக்குது என்று பார்த்து தான் அந்த விஷயத்துக்கான அந்த மதிப்பு வந்து அதிகமாக குறையா என்பது நமக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உயிரை ஆதமுடைய முதுகிலிருந்து எடுத்துட்டப்பா, நிப்பாட்டி வச்சாச்சு எல்லாரையும். நான் கேட்கிற ஒரு கேள்வி, என்ன கேள்வி கேட்கிறேன்? நான் உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் இல்லையா என்று எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறேன். கேட்கும்போது எல்லாம் என்ன சொன்னாங்க? காலு எல்லோரும் சொன்னாங்க பலா. ஏன் எல்லாம் இந்த கேள்வியை கேட்கிறேன்னு அந்த பலாங்கிற வார்த்தைக்கு அரபி இலக்கணத்துல இந்த கேள்வியை பிடிச்ச எங்கிட்டே கேட்கிற, நாங்கள் தான் இங்கே ஏதோ ஒன்று உணர்றோமே. இங்கே நீ தான் கண் முன்னாடி வந்து நீ கேட்கிற அந்த அந்த ஓசைகளை கேட்குத, நீ தான் படைத்தா என்பதை நேராக பார்க்கிறவன். நாங்கள் பார்க்கும்போது இந்த கேள்விக்கு அவசியம் இல்லை, இந்த கேள்விக்கு அவசியமே கிடையாது. உண்மையான விஷயத்தை வந்து கேள்வியை கேட்கணும் அவசியம் இல்லை. அந்த அர்த்தம் அதுக்கு இந்த பலாங்கிற வார்த்தைக்கு. இந்த கேள்வி ஏன் இல்லையாதான்
நீதான் எங்களை படைத்தாய், நீதான் எங்களுக்கு வந்து எல்லா விதமான இதையும் வளர்க்கிறாய், நீதான் எங்களை என்ன செய்ய போறேன்னு எங்களுக்கு தெரியாத இவ்வளவு விஷயம் இருக்குது. படைத்திருக்கிறாய், இங்கே வளர்த்திருக்கிறாய், நாங்க எங்க என்ன செய்ய போறோம் எங்களுக்கு தெரியாது. இந்த கேள்வி அவசியமற்றது என்று பதில் சொல்லிவிட்டு தான் ஒவ்வொரு உம்மாவுடைய வயிற்றுக்குள்ளேயும் 4 மாதத்துக்கு பிறகு அல்லாஹ் அனுப்புகிறார். இந்த வீட்டுக்கு நீ போ, இந்த அம்மாவோட வயிற்றுக்கு நீ போ, இந்த அம்மாவோட வயிற்றுக்கு நீ போ, எல்லாம் அல்லாஹ் வந்து பதிவு செஞ்சு வச்சிருப்பான். கத்தர் அல்லாஹ் மாஷா குர்ஆன் வசனம் இதெல்லாம் எதையெல்லாம் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறானோ, எதையெல்லாம் அல்லாஹ் நாடி வைத்திருக்கிறானோ அந்த உயிர்களை அந்தந்த உம்மாவின் வயிற்றுக்குள்ள அல்லாஹ் 4 மாதத்திற்கு பிறகு அல்லாஹ் இங்கே அனுப்புகிறான். இந்த செய்தியை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று காரணத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறோம். இந்த விஷயம் எதுக்கு பாக்கி உயிரோடு வாழும்போது இந்த விஷயத்தை எதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் பதிவு செய்கிறான். யௌமல் கியாமா, மறுமை நாள் என்று வந்து அங்க வந்துட்டுக்கிட்டு நீங்க என்ன சொல்லக்கூடாது, இன்னா புண்ணா அன்ஹாதா காபிலின், இந்த விஷயத்தை பற்றி எங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலையா அல்லாஹ் என்று யாருமே சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக இந்த விஷயத்தை ரசூலுக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த ரசூல் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்து, யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டார்களோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த விஷயம் உலகம் அழிகின்றவரை சென்று கொண்டே இருக்க வேண்டும். நான் தான் உயிரை படைத்திருக்கிறேன் என்ற விஷயம் உலகம் அழிகின்றவரை எல்லோருக்கும் போக வேண்டும் என்பதற்காக ரசூலுக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நீங்க யாரும் அங்க வந்து நின்றுகிட்டு யாரெல்லாம் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது, யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கலையே அப்படி சொல்லக்கூடாது என்பதற்காக இந்த விஷயத்தை நான் ரசூலுக்கு இறக்கி இருக்கிறேன் என்று முதல் காரணத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். முதலாவது பாயிண்ட் இது. என்ன பாயிண்ட் இது? உயிர்கள் எல்லாம் அல்லாஹ் முன்னாடி நின்று ஷஹாதத் சொல்லிவிட்டு தான் இங்கே வந்திருக்கிறது. ஷஹாத்னா என்னது? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதத் முதலாவது சொன்னதுதான். எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். இங்க உலகத்தில் வந்திருக்கிற எல்லா மனிதரும் சொல்லிவிட்டு தான் உம்மா வயிற்றுக்குள்ள வருகிற உயிரோடு இங்க யாரா இருந்தாலும் சரி. மதங்கள் என்பது மனிதர்கள் ஏற்படுத்தியது. ஒவ்வொரு சாதாரண அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட மதங்கள் அது. அந்த குழந்தை வெளியே வரும்போது எந்த மதத்தை யார் சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் அதற்கு வந்து சாயம் பூசி விடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட உயிர் இருக்குல்ல, இந்த கட்டளை இருக்குல்ல, அது முஸ்லிம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஷஹாதத் சொல்லிவிட்டு தான் வருகிறது. வெளியே வருகிற இடத்துல தாய் தந்தையர்கள் அதை மாற்றி விடுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்ல சொல்லிக் கொடுக்கிறார். தாய் தந்தையர்கள் தான் வெளியே வந்து அடுத்த செகண்டே மாற்றி விடுகிறார்கள். இது ஒரு பாயிண்டா. அடுத்ததாக கியாமத் நாள் அன்னைக்கு அங்க வந்து நின்றுக்கிட்டு யா அல்லாஹ், நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியாது, ஆனா எங்க முன்னோர்கள் செஞ்சாங்க. அல்லாண்டா யாருக்கு தெரியாம, நீ யாருக்கும் தெரியாம முன்னோர்கள் சிறுக்கு வைத்தாங்க. அவர் தப்போடு இன்னமா அசரக்க ஆபாவனா, எங்களுடைய முன்னோர்கள் தான் உனக்கு இணை வைத்தார்கள் என்று நீங்க சொல்லிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். மின் கபல் குன்னா துர்ரியத்தம் பின்பாதிக்கும், நாங்கள் எல்லாம் எங்கள் முன்னோருக்கு பிறகு வந்த சந்ததிகள் தானே. அப்ப தொகுலி கூட எங்களையே அல்ல நீ அழிக்கிற பிமா பாரல் முதுகிலும், அந்த பாவிகள் செஞ்ச காரணத்துக்காக எங்களுக்கு ஏன் அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறேன்னு யாரும் கேட்டக்கூடாதுப்பா. நல்லா புரிஞ்சுக்கிங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயம் அது, இந்த விஷயமே எனக்கு தெரியாது சொல்லக்கூடாது. அதுக்கு பிறகு 2வது விஷயம், எங்க முன்னோர்கள் தான் அவனுக்கு சிரிப்பு வச்சாங்க. இங்க வந்து இருந்துகிட்டு யாரெல்லாம் முன்னோர்கள் நீ வந்து தண்டிக்க வேண்டும், நீ வந்து அவங்களுக்கு ஏதாவது வந்து பழி வாங்க வேண்டுமானா அவங்களால செய்யணும், என்னையே நீ பழி வாங்குற என்று சொல்லிடக்கூடாது. அடுத்தது கதாலிக்கொண்டு பசீர் ஆயாத்தி அல்லவம் எரிஞ்சுவோம், நீங்கள் எல்லாம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்களை உங்களுக்கு எல்லாம் தெளிவாக நான் விளக்குகிறேன் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்ப இந்த பாயிண்ட் நமக்கு கிடைக்கிற சப்ஜெக்ட் என்னதுங்க? உயிர் என்பது அல்லாஹ்ட்ட ஷஹாதத் சொல்லிவிட்டு உம்மா வயிற்றுக்கு வருகிறது. வந்த பிறகு உம்மா வயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது பேரண்ட்ஸ் என்ன கொள்கையில் இருக்கிறார்களோ அந்த செகண்டே மாற்றப்படுகிறது. அதற்கு பிறகு அவன் வளர்கிறான். ஒரு கட்டத்துல எகுதி மைய ஷாவு இலா சலாத்தின் முஸ்தகி, யாராருக்குதான் ஒருவேளை அல்ல நாடுகளான வந்த பிறகு கூட அவன் எப்படித்தான் வெளியேற்ற இருந்தாலும் கூட அவரை எல்லாம் மாற்றி விட்டு ஒரு மிகப்பெரிய புரட்சியை அல்லாஹ் அங்க செய்கிறான். எந்த வழிகேட்டில் இருந்தாலும் அவனுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த சகாதத்தை ஞாபகப்படுத்தி வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர யாரும் இல்லை என்ற எண்ணத்தை போட்டு மீண்டும் அவனுக்கு நேரான பாதையை தந்து விடுகிறான். இப்ப இந்த சப்ஜெக்டை அந்த துவாவோடு இப்ப இணைஞ்சு பார்க்கணும்.
எந்ததோட அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹியானா பாதமா அமாத்தனா இலகின்னு சொன்னோம்ல, அதோட இணைச்சு பார்க்கணும். இணைச்சு பார்க்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. உயிர் என்பது என்ன? அல்லாஹ் நமக்கு தந்தது. அந்த உயிர் ஏற்கனவே அல்லாஹ்ட்ட ஷஹாதத் சொல்லிவிட்டு வந்திருக்கிறது. வந்த இடத்துல மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒரு பாயிண்ட். அதுக்கு பிறகு இந்த உயிர் இங்கே இருக்க போகுதா? இருக்க போகுது. மௌத்தாவுனா இல்லையா? அந்த மௌத்தை பற்றி பேசும்போது மௌத்தாவீங்க, அதுக்கு பிறகு அங்க போக போறீங்க. இரண்டாவது சஜினத்து துவாக்கள் இருக்கா இல்லையா? இலகின் ஷூர். அதுக்கு என்ன குர்ஆன் வசனம் இருக்குன்னாக்கா நம்ம அடிக்கடி ஜும்மால ஓதுறோமா இல்லையா? என்ன ஓதுறோம்? குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபீரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். ரொம்ப கரெக்டா மேட்ச் ஆகும். சரியா நம்ம இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் படிச்சிட்டோம்னு சொன்னாக்கா எந்த ஒரு பாயிண்ட் கூட அந்த ஹதீஸோடைய குர்ஆனுடைய முரண்படாது. அந்த துஆ ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் நான் மௌத்தாக்கி கிடந்த எழுப்புனா திருப்பி அவன்கிட்ட போறேன். குர்ஆன் வசனம் சொல்லுது, நபியே நீங்க போய் எல்லாத்தையும் சொல்லுங்க, இன்னல் மௌத்தல்லதி தஃபீரூன மின்ஹு, நிச்சயமாக இந்த மௌத்துன்னு இருக்குல்ல, அது உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. நீங்க ஓடுறீங்க, பின்னாடி அது துரத்துது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அரபி இலக்கணப்படி நீங்க ஃப்ரண்ட்ல ஓடிட்டு இருக்கீங்க, பின்னாடி மௌத்து தஃபீரூன தான். ஆனால் முலாக்கி உங்களை அது கண்டிப்பாக ஜெயித்து விடும் அப்படின்னு அர்த்தம். நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம். நம்ம எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஆனால் நமக்கு உள்ள ஒரு பயம் ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் மௌத்தாயிருவோமோ, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுவோமோ, அல்லது உயிரிழம் மட்டும் போயிடுமோ என்று எல்லாருக்கும் அந்த பயம் உணர்ச்சி எல்லாம் போட்டிருக்கிறோம். அதனால பயம் செய்யறாங்க. எந்த மௌத்தை நீங்க ஓடிக்கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மௌத்து கண்டிப்பாக உங்களை பிடிக்கும். பிடிச்சு அப்படியே விடுமா? விடாது. சும்ம முலாக்கி நீங்க எல்லாம் சந்திக்க இருக்கிறீர்கள். யார்கிட்ட? ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா. யாரெல்லாம் யார் ஒருவன் மறைவான விஷயத்தையும் அந்தரங்கமான விஷயத்தை அறிகிறானோ, உன்னை படைக்க வளர்த்து பரிபாலனம் செய்கிறானோ, அவங்கிட்ட நீ மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள். துரத்தூன இத ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். அந்த நேரத்தில் இந்த உயிர் என்ன செய்தது என்பதை பற்றி நாம் அறிவித்து கொடுக்க இருக்கிறோம். இங்க பேசுற சப்ஜெக்ட் எல்லாமே நஃப்ஸுங்கிற வார்த்தை தான் வருதாங்க. இன்சான் வரல எங்கேயுமே. நல்லா புரிஞ்சு குர்ஆன் வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வார்த்தையெல்லாம் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா எந்த வசனத்தை அல்லாஹ் பேசினாலும் நாம் செய்கிற எல்லா செயல்களும் உயிருக்குள் தான் பதிவு செய்யப்படுகிறது. பல வசனங்கள் இருக்குது. இன்னா அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி நுக்ரிஜு லஹு யௌமல் கியாமா யல்காஹு மன்சூரா இக்ரா கிதாபக. இந்த வசனம் எல்லாம் சொல்றது படி செய்யறது இருக்கு. அந்த நஃப்ஸுக்குள்ளதான் அந்த உயிரின் கட்டளை நல்லா சொல்றாங்கல்ல, அந்த கட்டளைக்குள்ளதான் நாம செய்கிற எல்லா விஷயங்களும் பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்படுகிற அந்த விஷயம் இங்க இருந்து உயிரை எடுத்த உடனே அங்க மேல போயிடுது. மேல போகும்போது யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடந்தார்களோ, யாரெல்லாம் குறைஞ்சபட்சம் இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்தார்களோ, அல்லாஹ் சொன்ன கடமைகளை செய்தார்களோ, அந்த உயிர் மேலே போகும்போது அந்த வானத்தின் கதவுகள் திறக்கப்படும். திறக்கப்பட்ட பிறகு அங்கே இல்லையே என்று ஒரு இடம் இருக்கு. எல்லாம் குர்ஆன் வசனம் நான் பேச நேரத்தை கருதி சுருக்கமாக சொல்றேன். எல்லாமே நான் சொல்ற எல்லாமே குர்ஆன் வசனங்கள் இருக்கு. சும்மா கட்டுக்கதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து போகிற உயிர் அங்கே வானத்தை திறக்கப்படுகிறது. அந்த வானத்தில் மலக்குகள் நமக்கு சலாம் சொல்லுகிறார், அந்த உயிருக்கு சலாம் சொல்லுகிறார்கள். நேராக அங்கே போகிறது. எங்க போகுது? இல்லையே என்ற பதிவு புத்தகத்தை பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்யப்பட்ட பிறகு மீண்டும் கபருக்கு வருகிறது. அந்த உயிர் கபருக்கு வந்த பிறகு ஏற்கனவே மண்ணு போட்டு மூடி அந்த உடம்புக்குள்ள மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறது. அங்குதான் கேள்வி கேட்கப்படுகிறது. 3 கேள்வி. மன் ரப்புக்க, மன் நபியுக்க, மா தீனுக்க. எல்லாரும் தெரிஞ்சுதான் இருக்கு. அங்க போயிட்டு தான் வருது. போயிட்டு வருதுன்னு சொன்னாக்கா போறதுக்கு ரூட்டு தேவையில்லை. நல்லா புரிஞ்சுங்க. உடம்புக்கு தான் ரூட்டு வேணும். நம்ம சட்டைக்கு போனாக்கா ட்ரெயின் வேணும், ஃப்ளைட் வேணும், பைக் வேணும், அது வேணும், இது வேணும். ரூட் என்பது கமாண்ட். அது கமாண்ட் அதுக்கு அதை கணக்கிடுவதற்கு ஒரு செகண்ட் கூட கிடையாது. அந்த செகண்டுக்குள்ள அது போகும், திருப்பி வந்துடுவீங்க. வந்த பிறகு கேட்கப்படுகிற கேள்விக்கு 3 கேள்விகளுக்கு யாரு கரெக்டாக பதில் சொல்லுவா? அந்த கொஸ்டினை மனப்பாடப்பட்டு போக முடியாது. அங்க நல்லா புரிஞ்சுங்க. இந்த எக்ஸாம் எழுதுற மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் நல்லா தயார் பண்ணிக்கிட்டு இந்த கேள்வி தான் கேட்பாங்க, எழுதினாலும் கிடையாது. அங்க யார் இங்க அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடந்தார்களோ
தூதருடைய வழிமுறைப்படி நடந்தார்களோ, மார்க் அடிப்படையில் வாழ்ந்தார்களோ, அந்த ரூஹை மாத்திரம் அந்த பதில் சொல்லுகிற மாதிரி அல்லாஹ் ஆக்குவான். இது வந்து மேக் பண்ண சப்ஜெக்ட் கிடையாது, மேக் பண்ணிட்டு போய் அங்கே பதில் சொல்ற சப்ஜெக்ட் கிடையாது. இது அந்தந்த உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த உயிருக்கு தான் தெரியும் நாம் அல்லாஹ்வை இந்த அளவுக்கு நம்பி இருக்கிறோம், அந்த உயிருக்கு தான் தெரியும் ரசூலை இந்த அளவுக்கு நாம் வந்து நம்பி இருந்தோம். அதை வந்து மாற்ற முடியுமா? யாராலும் மாற்ற முடியல. அந்த உயிருக்குள் எழுதப்படுகிற அந்த சப்ஜெக்ட் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும். அதனால தான் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதான்னு பதிவு செய்றாங்க. அந்த குர்ஆன் வசனத்தில் 62:8 ஜும்மாவில் அல்லாஹ் பற்றி எங்கேயே கொண்டு போன சொல்லல, அந்தரங்கத்தையும் வெளிப்படையையும் அறிகிறானே அல்லாஹ், அவங்கிட்ட அந்த உயிர் போதுப்பா. அந்த உயிருக்குள்ளதான் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. பதிவு செய்யப்பட்ட அந்த விஷயத்தை அல்லாஹ் கண்டிப்பாக எடுத்து சொல்லுவான். எடுத்து சொல்லும்போது நீனே படிப்ப. படிக்கும் போது உனக்கு விளங்கிடும், ஆகா நாம இதெல்லாம் செஞ்சோமா, இதெல்லாம் செஞ்சோமா, இதெல்லாம் எல்லாம் டிப்டோவா இருப்பாங்க. ஒரு விஷயம் கூட மறந்துருக்காது. ஆனால் சில பேர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் அழிப்பதாக அல்லாஹ் பதிவு செய்யணும். இந்த உயிருக்குள்ள எழுதுன சில விஷயங்களை மாத்திரம் சில பேர்களுக்கு மாத்திரம் சில விஷயங்களின் காரணமாக அல்லாஹ் சொல்றான், யு கஃபீர் அன்ஹும் சய்யியாத்திஹிம். சில பேர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் வந்து சலுகை கொடுக்குறாங்க. அந்த யு கஃபீர் என்ற வார்த்தைக்கு அரபில் என்ன அர்த்தம் சொன்னாக்கா, யாருக்கும் தெரியாமல் மறைத்து விடுறது. அந்த அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு மாத்திரமே ஒரு, வேற யாரும் மறைக்க முடியாது. அதை நான் ஒரு தப்பு செஞ்சிருக்கேன்னாக்கா வேற யாரும் என்ன மறைக்க முடியாது. அந்த தப்பை அல்லாஹ் நாடினால், என் மீது அல்லாஹ் பாசம் வைத்திருந்தால், என்னை அல்லாஹ்வுக்கு பிடித்திருந்தால், எனக்கு அல்லாஹ்வை பிடிக்கிறது வேற சப்ஜெக்ட், அல்லாஹ்வுக்கு நம்ம பிடிச்சிருக்கணும். முதல்ல நல்ல வார்த்தையை மாற்றி பார்த்துங்க. எனக்கு அல்லாஹ் பிடிக்கும் அது இல்லை சப்ஜெக்ட், அல்லாஹ்வுக்கு ஒன்றை பிடிக்குதா அதான் சப்ஜெக்ட். இங்க அல்லாஹ்வுக்கு ஒன்றை பிடிக்கணும்னா என்ன, எப்படி பிடிக்கும்னு அல்லாஹ் சொல்லலாம். அசத்து ஹுப்பன் இல்லா, சில பேர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் மீது அதிகமாக பாசம் வைத்து அல்லாஹ் பின்னாடியே அவங்க நெருங்கிக் கொண்டே இருப்பார்கள். அப்படி யார்கிட்ட அந்த கேரக்டர் இருக்குதோ அவர்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அப்ப அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் பிடிக்கிறதோ அவர்களை மாத்திரம் அந்த உயிருக்குள்ள பதிவு செய்திருக்கிற தவறான காரியங்களை அவ்வப்போது அழித்துக் கொண்டே இருப்பான். கஃபீரானும் சய்யாத்தையும் யுதகளும் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்தீர். இந்த வசன குர்ஆன் நிறைய இடங்கள்ல வருது. மத்தியில் ஆனதும் சய்யாத்தையும் ஹசனாத்துன்னு வருது. சில பேர்களுக்கு அதெல்லாம் மறைக்கிறது ஒண்ணு, இன்னும் சில பேர்களுக்கு அதே தவறுகளை நன்மையாக மாற்றி கூட அல்லாஹ் எழுதிடுவான் அந்த உயிருக்குள்ள. சரியா? அப்ப அல்லாஹ் பிடிக்கிற மாதிரி வாழ்கிற வாழ்க்கை முறையை நாம் வந்து கடைபிடிக்க வேண்டுமானால் முதல்ல நம்மை பற்றி இவ்வளவு சப்ஜெக்ட் தெரிய வேண்டியிருக்கும். காலைல எழுந்து உட்காந்துக்கிட்டு காலைல எழுந்து பரபரப்பா எழுந்து ஏதோ ஒண்ணு வச்சு அது செஞ்சா அப்படி அது ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் சில பேர்களுக்கு மாத்திரம் இந்த சொல்லுகிற இந்த வார்த்தை சொல்லுகிற விஷயத்தையாவது சில பேருக்கு எல்லாம் நாடி இருப்பான். அந்த சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சில பேர்களுக்கு விளங்கி வைத்திருப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை வந்து அங்கே சீர்திருத்திக் கொண்டே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இதில் அல்லாஹ் ஏற்பாடு செய்யறது அந்த மனிதனுக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாம் அவங்களே ஏற்பாடு பண்ணிக்க முடியாது. அல்லாஹ் ஏற்பாடு செய்ய வேண்டுமானால் குறைஞ்சபட்சம் அல்லாஹ் கிட்ட நெருங்கணும், லைட்டாக நெருங்கணும், ஒரு மில்லி நெருங்கணும். அதை கொண்டு வந்துடும் அந்த வழிக்கு. அதுக்கு தான் இவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. காலையில் எழுதி இதை ஓதுப்பா, காலையில் எழுதி இதை ஓதுப்பா, வெளியே வந்தால் இதை ஓதுப்பா, சைக்கிளில் போனால் இதை ஓதுப்பா, பைக்கில் போனால் இதை ஓதுப்பா, வீட்டுக்குள்ள நுழைஞ்சா இதை ஓதுப்பா, உட்காந்தா இதை ஓதுப்பா, சாப்பிட்டா இதை ஓதுப்பா, பள்ளிவாசலுக்கு வந்தால் இதை ஓதுப்பா. ஏன் சொல்லி கொடுக்குறாங்க? பைக்கியமா? எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுக்கும் உனக்குமான அந்த உயிருக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு இருக்க வேண்டுமானால் அந்த அந்த உறவு முறையில வந்து டிஸ்கண்டினியூ இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கும் நமக்குமான உறவுல இடையில வந்து எந்த விதமான கேப் இருக்கக்கூடாதுனாக்கா, நீ செய்கிற எல்லா செயல்களுக்கும் பின்னாடி அல்லாஹ்வை உனக்கு துணை அழைத்து கொள்ள வேண்டும்னு அர்த்தம் இருக்கு. நீங்க எந்த துவா ஓதுனாலும் யோசிச்சு பாருங்க. வீட்டில் போய் நீங்க யாரெல்லாம் துவா ஓதுறீங்களோ, நான் எல்லாருக்கும் சொல்லல, சில பேர் எவ்வளவு பேர் ஓதுவாங்க, சில பேர் ஓதுவாங்க, அதெல்லாம் யாருக்கு நாடு தெரியாது. எந்த துவாவை நீங்கள் ஓதினாலும் அந்த துவாக்குள்ள என்ன இருக்கும்னு சொன்னாக்கா நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு மாத்திரம் தான் இருக்கும். நீங்க எந்த துவாவினாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்ப 24 மணி நேர வாழ்க்கையில நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு அறுபடாமல் இருக்க வேண்டுமானால் நாம வந்து அல்லாஹ்வை துணைக்கு அழைத்து கொண்டே இருக்கிற மாதிரி உள்ள வார்த்தைகளை தான் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்துருக்காங்க.
அந்த துவாக்குள்ள எவ்வளோ விஷயம், கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான கருத்துக்கள் இருக்குது. அந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி மைண்டுக்குள்ள கொடுக்கும் போதுதான் அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்பு வலுப்படும். அதற்கு பிறகு உலக வாழ்க்கையில நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் அலட்சியப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். ஏன் அல்லாஹ் உயிரை கொடுத்துருக்கிறான், வாழ்ந்துட்டு இருக்கிறேன், போப்பாரு சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க. விற்கிற மாதிரி இல்லை. ஒரு நாளைக்கு 100 வருஷமா உட்காந்துக்கிட்டு வந்திருக்கிற வாழ்றேன் போக போறேன், வந்திருக்கிற வாழ்றேன் போக சொல்லிட்டே இருங்களேன், சூப்பராகிடும். நம்ம ஏன் நமக்கு ஏற்படுகிற எல்லா விதமான டிஸ்டர்ப் இருக்கிற உலகத்துல அதை தகர்க்கிற வார்த்தை தான் இது. வந்திருக்கிற வாழ்றேன் போக போறேன், வந்திருக்கிற வாழ்றேன் போக போறேன்னு சொல்லிட்டு வச்சுங்க. அதான் நினைக்க சொல்றாங்க, காலையில் எழுந்திர சொல்றாங்க. இதை நினைச்சிட்டு எந்திரிப்பாங்கிறாங்க. அதுக்கு பிறகு உன்னை படைத்து அழைப்பாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அழைக்கிறாங்கல்ல. எத்தனை அழைக்கிறாங்க? ஒரு நாளைக்கு ஒரு பாங்கல் 6 தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்படுகிறது. 5 நேர பாங்குக்கு 30 தடவை சொல்லப்படுகிறது. ஒரு நாளைக்கு 30 தடவை அழைக்கிறான்ல. ஒரு மாசத்துக்கு எத்தனை ரூபாய் தப்ப அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கங்க. இவ்வளோ முறை உனக்கு அலட்சியம். அங்க போய் நின்றுகிட்டு மௌத்தான பிறகு எனக்கு திருப்பி அனுப்பிட்டு நான் திருப்பி அங்கே போயிடுறேன், நீ சொன்ன மாதிரி நான் கேட்கிறேன், ஒத்துக்கோணம். கொஞ்சம் லாஜிக்கை வச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு உலகம் முழுவதும் 30 தடவை அழைக்கிற அல்லாஹ் பெருசு அல்லாஹ் பெருசுன்னு. அல்லாஹ் பெரியவனுங்கிறது வார்த்தை தான். அது பெரியவன் ஆண்பால் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அல்லாஹ் பெரியவன் பெரியவன் டிரான்ஸ்லேட் பண்றோம்ல, அது நம்ம பேசுகிற ஆண்பால் பெண்பால் அந்த பலவீன்பால் கிடையாது. அது நமக்கு வார்த்தை வேற கிடைக்கல, அதனால அவன் சொல்லுவோம். அது கூட சொல்லலாம், அல்லாஹ் தான் பெருசு, எனக்கு என் மனைவியை விட அல்லாஹ் பெருசு, என் சொத்தை விட அல்லாஹ் பெருசு, என் சுகத்தை விட அல்லாஹ் பெருசு, இந்த உலகத்தை நான் அனுபவிக்கிற எல்லாத்தை விட அல்லாஹ் பெருசு, இப்படி சொல்லலாம். அதுக்கு எல்லாரும் அப்ப அல்லாஹ் அழைத்து கொண்டே இருக்கும்போது அதுக்கே பதில் சொல்லாம அங்க போயிட்டு எனக்கு தெரியாதே அல்லா, நீ என்னை எப்படி படிச்சேன்னு எனக்கு தெரியாது, உயிர்னா எனக்கு தெரியாது. அதெல்லாம் எங்க முன்னோர்கள் செஞ்சது. முன்னோர்கள் தூங்கிட்டு எங்க அப்பா தூங்கினாரு, உமா தூங்கின, நானும் தூங்கின சொல்லி அங்க போய் சொல்ல முடியாது. ஏன்? உனக்கு தான் எல்லா ஏற்பாடும் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. இங்க விஷயங்கள் எல்லாம் தூதருக்கு அனுப்பி இருக்கிறான். தூதருக்கு தூதர் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாரையும் முன்னாடி நிற்க வச்சு சாட்சி பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான், எல்லாம் ஆமான்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த கல்வியை கொடுப்பதற்கு உலகம் முழுவதும் எல்லா கிராமங்களையும் நல்லா ஆள வச்சிருக்கிறான். அதுக்காக பள்ளிவாசல் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது. அங்கே உஸ்தாத்மார்கள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். அவங்களால முடிஞ்சவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே நான் கேட்க மாட்டேன், ஏசத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு ஏழை எனக்கு எல்லாம் தெரியாது சொன்னால் அதுதான் எல்லாம் இங்கே பதிவு செய்கிறோம். அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த துவாக்களாக இருக்கட்டும், குர்ஆனுடைய வசனங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் இந்த முறைப்படி யாரெல்லாம் படித்து விளங்கி அந்த அறிவை பெற்றுக்கொண்டு வாழ முற்படுகிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் தான் ஒரு கடுகு அளவு ஈமான் இருக்கும். எவ்வளவு இருக்கும்? மலைகளெல்லாம் இருக்காது. இப்படி போனாதான் கடுகு அளவு ஈமான் இருக்கும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒரு உள்ளத்துல கடுகு அளவு ஈமான் இருக்கிறதோ அவர் சொர்க்கம் போய் விடுவார். யார் ஒரு உள்ளத்துல அணு அளவு ஈமான் இருக்கிறதோ அவர் சொர்க்கம் போய் விடுவார் அப்படி சொல்றாங்க. இந்த கடுகுக்கு தான் அர்த்தம். இந்த கடுகு என்ற வார்த்தை பயன்படுத்துறாங்கல்ல, அதுக்கு குறைஞ்சபட்ச நாலேஜ், நான் எப்படி அங்கேருந்து இங்கே வந்தேன், எப்படி வாழ்றேன், எங்க போறேங்கிற அந்த நாலேஜ் இருந்தால் மாத்திரம்தான் நாம் இந்த உலகத்திலும் சரியாக வாழ முடியும். அப்ப நம்மை பற்றியே புரியாத ஒரு கல்வியை கையில் வைத்துக் கொண்டு எத்தனை காலங்கள் இந்த வாழ்ந்தாலும் அந்த கல்வி வேண்டுமானால் இங்கே சாப்பிடுவதற்கும் தங்குவதற்கும் சுகம் அனுபவதற்கும் பயன்படுமே தவிர அல்லாஹ் சொன்ன கல்வி 2 உலகங்களுக்கும் பயன்படும் என்று தெளிவான வசனங்களை எல்லாம் சொல்லுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த கல்வியை குறைஞ்சபட்சம் நாம படித்தாக வேண்டும், பேரண்ட்ஸ் படித்தாக வேண்டும், பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை கொடுத்தாக வேண்டும், குறைஞ்சபட்சம் முயற்சியாவது பண்ண வேண்டும். அந்த முயற்சியில் நாம் மௌத்து வரை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நம்முடைய முயற்சி என்பது மௌத்து வரை 1 நிமிடம் பாக்கி இருந்தாலும் அந்த முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த முயற்சியை முடிவாக்கி நினைக்கூடாது. நாம் நல்லா ட்ரை பண்ணணும். நம்ம ஸ்டெப்ஸ் வந்துட்டோம், இன்னுமே ட்ரை பண்ண தேவையில்லை கிடையாது. மௌத்து வரைக்கும் தான் நம்மளுடைய வேலையை தான் இருக்க வேண்டும். அதில் பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தங்கள் பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்த அமானத்து என்று நினைத்து அந்த பிள்ளைகளுக்கு சரியான கல்வி திட்டத்தை கொடுக்க வேண்டும். இதை பற்றியும் கேள்வி கேட்கப்படுவோம் என்பதை நாமெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். வளரமான நம் அனைவரையும் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ்வை சரியாக அல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்குவதற்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்குவதற்கும் சரியான கல்வி முறையை நமக்கு அல்லாஹ் தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். இதற்கும் அதிகமாக
ரப்பி சித்தினி இல்மா, ரப்பி சித்தினி இல்மா, ரப்பி சித்தினி இல்மா என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அதையும் நாம் எல்லாம் கேட்க வேண்டும். வளருமான் அல்லாஹ்வுடைய கல்வியை சரியாக படித்து அதை புரிந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தார் சொல்வானாங்க. வாக்களித்தாமல் இப்போ நான் முதல் முறையில் பேசுகிறேன் இல்லையா, இந்த கல்வி என்றால் என்ன, எதை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான கல்வி வேணும். இதில் வயசாகிடுச்சு, எனக்கு 60 வயசு ஆகிடுச்சு, என்னாலாம் படிக்க முடியாது அப்படின்னு இல்லை. அரபி தானே படிக்க முடியாது, விஷயத்தை படிக்கலாம்ல. அரபி சரி ஓகே, சின்ன பிள்ளைந்து போதெல்லாம் வைக்கல, பள்ளியாசலுக்கு போகல, ஏதோ இளமை காலத்துக்கு வெளிநாட்டுக்கு போகணும், வச்சு சம்பாதிச்சு வீட்டில் வாங்கியாச்சு, சூப்பராக இருக்குது, வயசுலாம் இருக்குது, காலாக இருக்குது, அது தப்புல மார்க்கத்தில். இப்போ வந்து பார்த்தா இங்கே போனால் இங்கே முட்டுது, இங்கே போனால் இடிக்குது, இங்கே போனால் சொல்லுவாங்க பெரியவங்க, இப்படி போனால் முட்டுது, இங்கே போனால் இடிக்குது, ஒன்றுமே நவர முடிய மாட்டேங்குது. ஏன்னா டெக்னாலஜி வந்து வளர்ந்து போகுது. பசங்களாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கிறோம், பசங்களாம் என்ன செய்யறான், ஒரு மாதிரி போயிட்டு இருக்கிறான், பிள்ளைங்க ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. போதா இல்லையா? போகுது, தெரியாமே போகுது. ஏன்னா நம்ம எதை பக்கம் ஆர்வம் மூட்டினோமோ அந்த பக்கம் அது போகுது. அவங்க தப்பு கிடையாது, நம்ம தான் எதை கூட்டமாக சிந்தனை முயற்சி பண்ணணும். காலையில் இருந்துச்சு ஒரு கையில் இறைவேதம், ஒரு கையில் நம்பி போதும், ஒரு கையில் பேக்கு, ஒரு பக்கம் தள்ளி பாட்டு, முச்சத்தை குத்துட்டுமா இல்லை வேணை பார்த்துக்கிட்டு அதில் வந்து நம்ம சம்பாதிக்கிறேன். அது வேறான்னு சொல்லலை. நீ காலையில் எழுந்து உட்காந்து துவா செய்ய சொச்சி யாராவது எந்த பேரண்ட்ஸாக தான் மகனை வாங்க சொன்ன பிறகு வீட்டில் உட்கார வச்சு எப்போ துவா செஞ்சு நீ செஞ்சியா முதல்ல கேட்கணும், நம்மள தான் கேட்கணும். நான் முதல்ல துவா செஞ்சேன்னா என் பிள்ளை தூங்குறாள், இங்கே 10 வயசுக்கு மேலே வந்து தொலை சொல்லி ரசம் சொல்லி கொடுத்துருக்காங்களே, கடமையாற்றியத எங்கே செஞ்சோம்? ஒன்றுமே செய்யலை. கல்யாணம் பண்ணால் பிள்ளைய பார்த்தா சுகத்தை அனுபவித்தோம், நல்லா பெற்று வளர்ந்தோன்னு நம்மளை எங்கே சாதிக்கிறது. பொண்டாடிக்கு சொல்லிக் கொடுக்குற மார்க்கத்தை உனக்கு தான் சொல்லிக் கொடுப்பீங்க. அப்போ புருஷன் வந்து பொண்டாடிக்கு சொல்லிக் கொடுக்கல, பொண்டாடி புருஷனுக்கு சொல்லிக் கொடுக்கல, பிள்ளைக்கு அவன் சொல்லிக் கொடுக்கல, லாஸ்ட்டாக முட்டிக்கிட்டு நிற்கிது. இங்கே போனால் முட்டுது, அங்கே போனால் நிற்கிது. இப்போ என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது, அப்படியே வளர வேண்டியதுதான். எங்கெல்லாம் இந்த மார்க்கத்துடைய விஷயங்கள் இல்லையோ, ஒரே பற்றி தான், எங்கெல்லாம் மார்க்கத்துடைய விஷயங்கள் படுகளவு இல்லையோ அங்கெல்லாம் பிரச்சனைகளும் பிராபலங்களும் அமைதியற்ற சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். இதை வந்து இவர்களே கையால் ஏற்படுத்திக் கொள்கிறார். அல்லாஹ் தல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், வமா வலமுனா வலாக்கின் கானு அன்புசகம் எதிரிமோன். நான் எந்த ஒரு மனிதனுக்கும் அநியாயம் செய்யவே கிடையாது. அழகா படைச்சேன், அழகா அறிவை கொடுத்தேன், எல்லாம் இயங்குற மாதிரி பண்ணியிருக்கிறேன், அவனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துருக்கிறேன், நல்லா சாப்பிட்றான்னு சொல்லியிருக்கிறேன், நல்லா என்ஜாய் பண்ணான்னு சொல்லியிருக்கிறேன், எல்லாம் அழகான விஷயத்தான் கொடுத்துருக்கிறேன். அவனுக்கு எல்லாம் செஞ்சுட்டு எனக்கு நன்றி செலுத்தி நான் சொன்ன மாதிரி வாழ்ன்னு சொல்லியிருக்கிறேன். அது ஈஸியாக வேறு சொல்லியிருக்கேன், இது கஷ்டமான செஞ்சு கிடையாது. அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்றதா ரொம்ப 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 ஈஸி. அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழாமல் இருப்பதா ரொம்ப 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 கஷ்டம் என்று அல்லாஹ் பதிவு செய்யலாம் பல இடத்துல. ஆனா இவன் என்ன நினைக்கிறான்னாக்கா, நான் போடுற ப்ரோக்ராம் தான் சூப்பர், என் அக்கம் பக்கத்தில் சுற்றுப்புறத்தில் இருக்கிற ப்ரோக்ராம் தான் சூப்பரா இருக்குது, நான் அதன் பக்கம் ஓடுவேன். அப்புறம் நல்லா படிச்சு இருக்கதான் செய்வான். நீ எவ்வளவு காலம் வாழ்ந்துருவேன்? நல்லா கேட்கிறான். சரி நீ போறீல்ல, சரி போ பாப்போம். சரி இந்த உலகத்துல யாரும் நாள் நிம்மதியா வாழ முடியுதா? ஒரு கல்யாணம் பண்ணோம், ஒரு வைஃப் இருந்தா, சரி 2 பிள்ளைகளை பார்த்தோம், அதாவது ஒழுங்கா இருந்து குடும்பத்தோடு சொல்ல முடியும். யாராவது சொல்ல முடியும்? சில பேர்களுக்கு சொல்ல முடியும், சில பேர்களுக்கு தான் சொல்லணும். ஓப்பனா சொல்றேன், இங்க வந்திருக்க எத்தனை பேர்ல சில பேர்களுக்கு தான் சொல்ல முடியும். என் மனைவி வந்து மாஷா அல்லாஹ் மார்க் அடிப்படையில் இருக்கிறாள், நான் மார்க் அடிப்படையில் இருக்கிறேன், அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்வதற்கு பழகிறேன், என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு அது மாதிரி என்னது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம் நடக்கல, அமைதியாக சாப்பிட்றேன், வைக்கிறேன், அல்லாஹ் வணங்குறேன், நிம்மதியாக இருக்கிறேன், நான் வந்து மௌத்து நினைத்து போக போறேன் அப்படிங்கிற கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. யார் அந்த கொஞ்சம் பேர்? அவங்க தான் அந்த அல்லாஹ்வுடைய அந்த அழைப்புக்கு பதில் சொன்னவங்க. நீங்க செக் பண்ணிங்க, என்னோட ஆசா பேச நினைக்கூடாது. நீங்க உங்களையே செக் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்க ப்ராப்ளத்துக்கெல்லாம் மூல காரணம் நீங்க தான். நான் சொல்றேன், நாங்களாம் சொல்றோம், உங்களுக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் நீ தான். அதுக்காகத்தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான், முதல்ல உங்க குடும்பத்தில் ஏதாவது தப்பு நடந்தா நீ என்ன தப்பு செஞ்சு யோசிச்சு பாருங்க. அல்ல நம்மளை பார்த்து நம்ம என்ன பண்ண வசதியா, என் பொண்டாட்டி தான் தப்புன்றோம், என் பிள்ளை தப்புன்றோம், சொந்தக்காரன் தப்புன்றோம், மச்சான் தப்புன்றோம், மாமான் தப்புன்றோம். நீங்க என்ன தப்பு பண்ண? அவ ஒன்று தப்பே நடக்கலையா? அதான் என்ன சொல்ற, முதல்ல ஒன்று தான் தப்பு இருக்குது. நீ ஃபவுண்டேஷன் ஒழுங்கா போடல, நீ ஒழுங்கா சிந்திக்கல,
நீ எதையோ நோக்கி ஃபவுண்டேஷன் போட்ட, அது வந்து கொண்டு வந்து குத்துது. அதனால அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிற பாடங்கள், அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிற வாழ்க்கை முறை தான் அது உண்மை. இந்த உலகத்தில் வாழ்கிற கோடிக்கணக்கான பேர்கள் அதுக்கு மாற்றமாக நடந்தாலும் கண்டிப்பாக அது வந்து உண்மையே கிடையாது. பார்க்கறதுக்கு தான் பரபரப்பா இருக்கும், பார்க்கறதுக்கு தான் ஓவோன்னு இருக்கும், பார்க்கறதுக்கு தான் பிரம்மாண்டமா இருக்கும், பார்க்கறதுக்கு தான் ரொம்ப உயரமா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் தூசி ஆக்கிடுவாங்க. சில பேர்களை மாத்திரம் அல்லாஹ் வந்தாலா அந்த 10 பேர் 5 பேர் ஊருக்கு 10 பேர் இருக்கிறாங்கல்ல, 5 பேர் 3 பேர் அல்லாஹ்வுடைய பாச சந்ததிகள் வராங்கல்ல, இவங்க சந்ததிகள் தான் கடைசி வரைக்கும் போகும், உலகம் அழிகின்ற வரை. அதற்காக தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உசாரா துவா செஞ்சாங்க, யாரும் நான் மட்டும் தொழுதா பத்தாது, யாரா என் பிள்ளைங்க தொழுவணும், என் பிள்ளைக்கு வர பேர பிள்ளைங்க தொழுவணும், பேர பிள்ளைங்களோட பேர பிள்ளைங்க தொழுவணும், துர்ரியத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என் சந்ததிகள்லாம் உன்னை வணங்குற மாதிரி நீ ஆக்கி வைக்கிறதா, உலகம் அடைகின்றவரே வரக்கூடிய சந்ததிகள்லாம் உன்னை வணங்க வேண்டும், முஸ்லீமா இருக்கணும் யாரெல்லாம் தோசைட்டு போனாங்க. அந்த அந்த பண்புகள் ஒவ்வொரு ஊருக்கும் கொஞ்சம் பேர்கிட்ட தான் இன்னைக்கு இருக்குது. அந்த கொஞ்சம் பேர்கள் தான், அந்த கொஞ்சம் பேர்களுடைய சந்ததிகள் தான் அங்கே போயிட்டே இருக்குங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். இந்த கல்வியை நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருந்து கொண்டே இருக்குது. எல்லா இடங்களிலும் மாஷா அல்லாஹ் வைத்திருக்கிறான். பள்ளிவாசல் இன்றைக்கு கோடைக்கால பயிற்சி முகாம் நடக்குது எல்லா இடங்கள்லையும். அது எங்கே வேணாலும் நீங்கள் படிக்க பிரச்சனை இல்லை, இங்கே தான் வாங்கன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சொல்கிற வார்த்தை தான் இருக்குது. எங்கெல்லாம் சரியாக குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லிக் கொடுக்குறார்களோ அங்கே வந்து இந்த 2 ரூட்டு மாற்றவே கூடாது. அங்கே குர்ஆன் இருக்கணும், ஹதீஸ் இருக்கணும். நான் பேசல ஃபஸ்ட்டு என்ன பேசுகிறேன், இந்த ரூபா ஹதீஸு, இந்த ரூபா குர்ஆன் நம்பர் சொல்லியிருக்கேன். இப்போ தான் படிக்கும், கட்டுக்கதை சொல்லக்கூடாது. அப்போ எங்கெல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் பேசுகிறார்களோ அங்கெல்லாம் முதல்ல வந்து உங்கள் பிள்ளைகள் அனுப்புங்க, அனுப்பி பாடம் படிக்க வைக்கணும். அந்த பிள்ளைகள் படிச்சுட்டு வரதில்ல, எப்படி நீங்கள் ஹோம்ஒர்க்கை பார்க்குறீங்களோ வீட்டில் டெய்லி வந்து என்ன கேட்குறீங்க பிள்ளைகளை, ஹோம்ஒர்க் என்னப்பா, மேத்ஸ் என்ன, அவங்க தான் அனுப்பிடுவாங்க, உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்க, இன்னைக்கு இதை படிச்சுட்டு வா, இதை படிச்சுட்டு வா. விட மாட்டாங்க, உன்னை வந்து ஃபுல்லாகவே அந்த சர்க்கிளில் வச்சு மண்டையை ஃபுல்லாக நொழுக்க விட்டாங்க, வெளியே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆழமாக பதிவு வச்சுட்டாங்க, நீ வெளியே வர முடியாது. வெளியே வந்து இது போன்ற சந்தர்ப்பம் தான் இருக்குது. இந்த லீவ் விட்டாக்கா இந்த போன இந்த கொஞ்சம் நேரம், லீவ் விட்டா இந்த கொஞ்சம் நேரம், அந்த விளையாடுற நேரம், ஏன்னா இது வந்து மார்க்கெட்டுறதுனால நம்மளுக்கு வந்து சும்மா ஏதோ ஒன்று ஊருகா மாதிரி இருக்குது. சோறு வந்து உலகம் தான். ரசூலா சொல்லி கொடுத்தாங்க, உலகத்தை ஊருகா மாதிரி வச்சுக்கப்பா, இஷாத்தை சொத்தை சாப்பிடணும். நல்லா சொல்றான், அந்த பொழுது பேசிட்டுமே காப்பா. இஸ்லாம் தான் உங்களுக்கு உயிராக இருக்க வேண்டும், குர்ஆன் வசனம் இது. நம்ம மாற்றிக்கிட்டோம், பரவாயில்ல, சரி மாற்றிக்கிட்டு போயிட்டு போகிற பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாதவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கவலைப்படுங்க இன்ஷா. ஒவ்வொரு பெற்றோர்களும் கவலைப்படுங்க. நம்ம எங்கேயே கோட்டை விட்டுருக்குறோம், அதனால நம்ம பிள்ளைங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, ஹேபிட் ஒழுங்கா இல்லையா? காரணம் நான் தான் நினைக்க, முதல்ல நினைச்சாலும் தான் மாற்றிருக்கோம். நினைச்சிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை வந்து சொல்லும் பொழுது பயன்படுத்துங்க. அதற்காகத்தான் நம்ம ஏற்கனவே நடத்துகிற மக்சா பள்ளியில் வருஷம் நடத்துகிறாங்க இல்லையா, 15 நாள் நடத்துவாங்க கோடைக்கால பயிற்சி முகாம்னு. அது 4லேருந்து ஆரம்பிக்குது. நாளைக்கு காலையில் 9:30லேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. உங்கள் பிள்ளைகளை அதை சேர்த்து விடுங்க. சேர்த்து விட்டு அந்த பிள்ளைகள் என்ன படிச்சுட்டு வந்து நீங்களும் பாருங்கள். என்னப்பா போனியா, அக்ஸா பள்ளிக்கு போனியா, என்ன சொல்லி கொடுத்தாங்க, நோட் கொண்டு வருவாங்கல்ல, அது நீங்கள் வாங்கி படிக்கணும். அதில் சரி நம்ம கூட படித்து நம்ம போட்டு வேலையை பார்க்கணும்னு பார்க்காதீங்க. என்ன இப்போ எங்கள்கிட்ட படிக்கிறாங்க பிள்ளைங்க, ஆலிமா கோர்ஸில் கிட்டத்தட்ட 30 பேர் படிக்கிறாங்க. 30 பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். என்ன கொடுக்குறோம், குர்ஆன்னா என்ன, ஹதீஸ்னா என்ன, வார்த்தைக்கு என்ன அர்த்தம், கோர்வைகள் எப்படி அர்த்தம் வைக்கிறது, அல்லாஹ் எப்படி புரிஞ்சுக்கிறது, உயிர்னா என்ன, மறுமைன்னா என்ன சொல்லி கொடுக்குறவங்க நோட்டில் எழுதி கொடுத்தா அனுப்புகிறோம். நாங்கள் இந்த ஆலிமா கோர்ஸில் சேர்த்துருக்கிற இந்த பேரண்ட்ஸாக நோட்டு வாங்கி பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் படித்து பார்த்துருக்கீங்களா? படித்து பார்த்து ஏன்னா ஆர்வம் கிடையாது உங்களுக்கு. அதில் இதெல்லாம் எது போயிட்டு வரும்போ இந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கையில் போட வேண்டியிருக்கு. இந்த ஊரில் ஆலிமான்னு சொல்லி அதுதான் பட்டம் கொடுப்பாங்க. நம்ம அப்படியே கொடுக்கல இந்த வருஷம். இதுக்கு வந்து இந்த பட்டம் கொடுக்குற விஷயத்தை டெமாலிஷ் பண்ணி சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கணும். நம்ம இந்த பட்டமே தேவைன்னு சொல்லிட்டு இருக்கணும். பேப்பர் வச்சுக்க வேண்டியதா, பத்திரிக்கையில் ஏமா ஆலிமா, அவ்வளோதான். இதுக்கு படிச்சுட்டு போய் அங்கே போய் பார்த்தா அடுத்த வருஷம் பார்த்தா அப்போ 20 தான் இருக்கிறாங்க. அப்போ உள்ள சொன்ன கல்வி உள்ளேயும் போகல, வெளியே வரல. அதுக்கான முயற்சி பேரண்ட்ஸ் எடுக்கல. எதை பட்டம் வாங்கினாலும் இதே மாதிரி தான் இருக்குது நீ கருதிட்டோம். அதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்கிற விஷயம். நாங்கள் மட்டும் இதெல்லாம் பத்தாது, நாங்கள் மட்டும் 6 வருஷம் பேசினா பத்தாது. இது சும்மா காட்டி பேசுகிற பேச்சு கிடையாது. இது
நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் நம்மை நாம சீர்திருத்திக் கொள்ளணும். நமக்கு அல்லா கொடுத்த அந்த பொக்கிஷமாக இருக்கிற பிள்ளைகளை நம்ம சீர்திருத்தணும். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சி செய்கிறோம். அதுக்கான ஏற்பாடு தான் பள்ளிவாசல்கள் செய்கிறாங்க எல்லாரும். அதை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்க வேண்டும். அதற்கான முழு விவரங்களையும் உஷா சொல்லுவாங்க உங்கள்கிட்ட. அதுக்கு என்ன அப்ளிகேஷன் என்ன இருக்குது, அதுக்கு இந்த ஸ்நாக்ஸுக்கான பணம் எவ்வளோ கொடுக்கணும், 100 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த 100 ரூபாயை கொடுத்தாங்க பிள்ளைகள்கிட்ட ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு. அல்லது பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் நாங்களே அந்த செலவை எடுத்துக் கொடுக்குறோம் அந்த பிள்ளைகளுக்கான சொல்லி யாராவது ஸ்பான்சர் பண்ணாலும் அதிக விசுவாசத்தை கொடுத்துருங்க. வெளியில் காசு கட்டுறதுக்கான நினைக்காதீங்க. இவ்வளோ பேசிக்கூட கடைசியில் இவ்வளோ பேசுகிறாரு, கடைசியில் காசு கேட்கறாரு நினைக்கக்கூடாது. வேறு வழி கிடையாதுங்க. ஏன் வழி கிடையாதுன்னாக்கா, ஒரு காலத்தில் முன்னோர்கள் இருந்தாங்க. நம்மளோட முன்னோர்கள் தான் எப்படி செஞ்சாங்க? அவங்க ஒரு பள்ளிவாசலை கட்டினா அதுக்கான லேண்டு கொடுத்தாங்க. எல்லாரும் லேண்டு கொடுத்தாங்க, வருமானத்துக்கான ஏற்பாடு பண்ணாங்க. இந்த காலங்கள் சொல்றது இப்போ ஒன்றுமே கிடையாது. காலங்கள் எப்படி டெக்னாலஜி வளர்ந்துருக்குதோ அது பள்ளிவாசல் நிர்வாகம் எப்படி இயங்குவதற்கான எந்த சோர்ஸும் கிடையாது. இன்னைக்கு எப்போ தான் பக்கெட்டில் தூக்க வேண்டியிருக்கு. எது 100 ரூபா வேணாலும் அந்த பக்கெட்டில் கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் முன்னோர்கள் நிலங்களை எழுதி வச்சாங்க. அன்னைக்கு நிலங்களை எழுதி வச்சு இதுலேருந்து ஒரு வருமானங்கள்லாம் வச்சு பள்ளிவாசல் மூலியமாக சம்பளம் கொடுக்கட்டும், மோதலுக்கு சம்பளம் கொடுக்கட்டும், லைட்டு பிள்ளைகளை கண்டு கட்டி எழுதி வச்சாங்க. ஆனால் காலங்கள் சில இன்றைய காலகட்டத்தில் அது மாதிரி லேண்ட் கொடுக்குறாங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு இல்லை நம்ம சொல்லலாம் கொடுக்குறாங்க யாராவது லேண்டு, அக்ஸாபடி லேண்டு கொடுக்குறாங்க யாராவது, இதை வச்சுக்கிங்க, இது மூலமாக அப்படி வருமானத்தை வச்சு நீங்கள் இதெல்லாம் செய்ய செஞ்சுருக்காங்க யாராவது. 100 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க. அங்கே போய் பாருங்க, அந்த யானை தருகாலாம் போய் பாருங்களேன். யானை தருகா, பூனை தருகா இருக்குல்ல, எல்லாத்துக்கும் லேண்டு இருக்கும். அதை வச்சு தான் படிக்கிறானுங்க அவனுங்க. அது இல்லைனாக்கா வெளியே வந்துருப்பான். நிலம் இருக்குது, சோர்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன்னா அவங்க பாதுகாப்பாக செஞ்சுட்டு போயிருக்காங்க. நம்ம கொள்கையை கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அதனாலும் பலகீனமாக இருக்கும். நம்ம எல்லாரும் செய்கிறோம். பொருளாதாரம் ரொம்ப பலகீனமாக இருக்கிறவங்க கேட்டு தான் வாங்க வேண்டியது. வேண்டியது கேட்டு காசு கேட்குறாரு நினச்சிக்காதீங்க. அதுதான் அறிவிக்கிறாங்க. தொகுதி முடிஞ்ச ஒரு பக்கெட்டில் வருகிறது, உங்கள் பொருளாதாரத்தை அதிகமாக கொடுக்க உதவுங்கள், எங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ இதாக இந்த சட்டம் இல்லாமலாம் பண்ணலாம். அதுக்கு எல்லாம் சேர்ந்து கூட்டு முயற்சி பண்ணணும் சார். எல்லாம் சேர்ந்து நம்ம 3000 ரூபா நம்ம ஏதாவது செய்யலாமா பிரகாசருக்கு, அல்லது ஏதாவது சோர்ஸ் நம்மகிட்ட இருக்குதா, அந்த சோர்ஸ் ஏதாவது அக்ஸாபடிக்கு எழுத வைக்க முடியுமா, அது கபர்ஸ்தான் இல்லாமல் இருக்குது, அக்ஸாபடிக்கு கபர்ஸ்தான் வாங்க முடியுமா. ஏற்கனவே சொன்னேன், நம்ம நல்லா பற்றி சொன்ன இந்த கருத்தை அவர் போயிட்டார். முயற்சி பண்ணாரு, அவரையும் அங்கே இருந்தாலும் கவனிட்டுருக்காங்க. அப்போ நம்ம தான் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கணும். உலகத்தில் வாழும் பொழுது ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா நம்ம யோசிச்சு ஒரு முயற்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். அப்போ இதான் பேச வேண்டிய சப்ஜெக்ட் தான். கல்வி என்பது நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்கிறது. அந்த கல்வி இருக்கிறது, உலகத்துக்கான கல்வி நிறைய இருக்கிறது, அது ஆர்வமாக இருக்கிறீர்கள். அதை கொஞ்சோண்டு லைட்டாக குறைச்சிக்கிட்டு ஒரு 1/2% மார்க்க கல்வி படிப்பதற்கு நாமெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். உலகமான அனைவருக்கும் வரவேற்பான அந்த வார்த்தை. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح